ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம பன்னீர் டிக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ட்ரை ரோஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கடலை மாவை இந்த மாதிரி வறுத்து எடுத்து சேர்க்குறதால டிக்காவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி கடலை மாவு ஒரு பைண்டிங் ஏஜெண்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, கீழே ஒரு பவுல் வச்சு அது மேலே ஒரு கிளாத்தோ இல்லைனா ஃபில்டரோ வச்சு அதில் தயிரை ஊற்றிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் போயிட்டு தயிர் கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போது அந்த தயிரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண கடலை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பன்னீரில் நல்லா கோட் ஆகும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் இந்த மாதிரி ரெக்டாங்கிளாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயராக கட் பண்ணுறத விட இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பிரேக் ஆகாமல் இருக்கும். இது கூடவே ரெட், எல்லோ, க்ரீன் கேப்சிகம் அண்ட் ஆனியன் இது எல்லாத்தையுமே நான் டைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா சைடும் மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது நல்லா மேரினேட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்கீவர் ஸ்டிக்கை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிக்கு ஈரமாக இருந்தால் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது அது பர்ன் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அண்ட் வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணுறதா இருந்தால் ப்ளம் டொமேட்டோ ஆர் ரோமன் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் நாட்டு தக்காளியை விட அந்த டொமேட்டோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்கீவில் சேர்க்குறதுக்கு. இதே மாதிரி இன்னும் நான் பண்ணி காமிக்கிறேன்.
எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது தவாவில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரில் ரோஸ்ட் பண்ணோன்னா தான் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டருக்கு பதிலாக நார்மல் ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டரில் ரோஸ்ட் பண்ணால் தான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஸ்கீவ்ஸை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நம்ம கடலை மாவுலாம் சேர்த்துருக்கனால சீக்கிரமாக தீய ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பக்கமும் 2 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக குக் ஆகணும். பன்னீர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம். பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பன்னீர் டிக்கா ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.